தேடி தேடி பார்த்தேன் எங்கேயும் வீடு கிடைக்கவில்லை அப்படின்னு. அப்பா, என் சின்ன பையன் தான் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறேன். என்ன பண்ண சொல்கிறீங்க? முடியலடா, முடியலை. இப்போ என்ன சொல்கிறேன், பெரியவன் நான் சொல்கிறேன், வீடு எப்படி 50-60 குறைஞ்சி இல்லைடா, நம்ம ஒரு வீடாக பிடிச்சிக்குருவோம். நீங்கள் 2 பேருக்கு கீழேக்கு பெட்ரூம்க்கு ஆளுக்கு ஒன்று வச்சுக்கோங்க. அம்மா சமைச்சிக்கிட்டு விட்டுட்டு மொட்டை மாடியில் எனக்குன்னு ஒரு குடிசை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறேன். பார்த்துக்கங்க என்ன உலகமாக இருக்குதுண்டு. அவங்க எப்படி தெரியுமா, கரெக்டேத்துக்கு வரணும், பிள்ளைங்களோட சாப்பிடணும், வைக்கணும், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கக்கூடாது, படங்களுக்கு அன்டயத்தில் போகக்கூடாது, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் இக்கால குழந்தைகளுக்கு பிடிக்கவில்லை. அவன் சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறான். அவன் ஃப்ரெண்டுங்க ஹாப்பியாக வர்றது போகிறது ஜாலியாக. அம்மா இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாதுல்லன்ட்டு அவங்க ஒரு முடிவில் இருக்கிறாங்க தீவிரமாக. சிக்குபாயி நிறையா வாட்டி கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு அந்த ஐடியாலாம் இல்லை. அம்மாவை தனியாக இருக்க சொல்லிடுங்க, நாங்கள் தனியாக இருக்கணும். தம்பி மட்டும் அவனுக்கு வேணும் ஹெல்ப்புக்கு. அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் வேணும்னு நினைக்கிறான். சரி, அப்புறம் சரி இருங்கடாண்டா. அப்போயும் நம்மகிட்ட சோறு குழம்பெல்லாம் ஆக்கியும் கேட்குறாங்க. அப்பப்போ தேவைப்படும் போது தாய் தேவைப்படுது, தூரத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இருந்துக்கிருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் ஒரு சூப்பர் வீடு பார்த்துட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப அவுட்டராக இருக்குது. நான் இங்கனக்குள்ளே தானே அங்கனக்குள்ளே தானே போனால் அது போய்கிட்டே இருக்குது. வேண்டான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுருக்கிறேன், ஆண்டவன் ரொம்ப சோதிக்கிறான்ல. யூடியூப்பில் இருக்கிறதுனால தான் வீடு தர மாட்டேன்ல, யூடியூப்பில் இருக்கிறதுனால தான் வீடே தர்றேன்றாங்க. ரைட்டா? அதனால் இப்போ அதெல்லாம் மேட்ரு இல்லை. இந்த ஆள் யார் கூட போனால் என்ன, அதெல்லாம் அதுவும் மேட்ரு இல்லை. எனக்கு தூரத்தில் அமைஞ்சா வீடு நல்லா இருக்குது, கிட்டக்க பார்த்தா வீடு அமைய மாட்டேங்குது. சரி, நான் மட்டும்தானே தனியாக இருக்க போகிறேன், எனக்கு ஒரு வீட்டை முடிச்சு கொடுங்கண்டா. இவர் வரணுன்றதுக்கு தோது பார்க்குறாரு. அதனால் இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணி வீடும் பார்க்க மாட்டேங்கிறாரு. சொல்லுவாங்கள்ல, தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன்ட்டு. காலையில் கால் பண்ணியிருக்கிறாரு, சேனல் போயிருச்சேன்ட்டு. ஏன்னா அவசரமாக பொண்டாட்டிக்கு ஏதோ பண்ணுவோன்ட்டு பண்ணி வச்சுட்டு ஓடிட்டார். ப்ரூஃப்லாம் கொடுத்து நல்லபடியாக என்னை சேனலை இது பண்ணணுமா இல்லையா? அது இப்போ ரொம்ப முக்கியமா? நீங்கள் போன இடம் இப்படியே ஊர் மேலே போனவளை ஊர் மேலேயே கூட்டிகிட்டு திரிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. இருங்க, நான் ஃபோன் அட்டன் பண்ணலை. ஏன்னா இனிமேல் உங்கள்கிட்ட எந்த உதவி நான் கேட்க போகிறதில்ல. ரைட்டா? நானே வீடை ரெடி பண்ணிவிட்டு அட்வான்ஸ் கொடுங்க. ரைட்டா? நான் வீடை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். அப்போ அட்வான்ஸ் இந்த கறிமீனுக்காகத்தானே அந்த அல்லாடுறா அட்வான்ஸ் நீங்கள் தான் கொடுத்தாகணும், அவங்கள விட மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னு ஏதாவது இந்த அவளோட சேர்ந்துக்கிட்டு வம்பு தனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் வேறு லெவலில் இறங்கிடுவேன். ரைட்டா? அதனால் ரொம்ப கஷ்டப்படுறேன். வெயில்ல காலையில் போனோம், நாங்களும் 2-3 வீடு அப்படியே பார்த்துட்டு அப்படியே இங்கே திரும்பி வந்துட்டோம். உறவுகளே, 3 நிமிஷம் வீடியோவாக போட சொல்லிக்கான், போட்டு முடிச்சுட்டு வர்றேன் உங்களை சீக்கிரம் பார்க்குறக்கு.